நஸ்ருதீன் ஹனீபா என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால் 2:238 வசனம். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டால், தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள். ஹாஃபிலு அல சலவாத்தி ஒசலாத்தில் உஸ்தா, தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கிறது. இதுவேளை இந்த உஸ்தா என்பதற்கு மேலான சிறந்த தொழுகை என்று நீங்கள் அர்த்தம் சொன்னீர்கள். ஆனால் தங்களின் குரான் மொழிபெயர்ப்பில் நடுத்தொழுகை என்று மொழிபெயர்த்துள்ளீர்கள். எது சரின்னு கேட்குறார். குரானுடைய தமிழாக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தொழுகைகளையும் நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள்னு நம்ம தமிழாக்கத்தில் போட்டிருப்போம். ஆனால் இந்த ஆலிம் கிளாஸ் நடத்தினோம்ல, அப்போ நம்ம நினைஞ்சிருப்போம்னா இந்த வசனத்தை விளக்கி ஒரு விரிவாக ஒரு பாடம் 2 நாள் நடத்திருப்போம் தொடர்ச்சியாக. அதை மட்டும் கூட கட் பண்ணி நினைஞ்சிருக்குது உங்களுக்கு நம்ம ஆன்லைன் பேஜில் போட்டிருக்கிறோம். நாளின் ஆரம்பம் காலையிலான்னு சொல்லி போட்டு தேடினீங்கன்னா அது வரும். அந்த ஆலிம் கிளாஸ் நடத்தினது அந்த வீடியோவை முழுசாக போட்டிருக்கிறேன். அதில் உள்ள சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குங்கிறார். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டால், தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் என்பது 5 வேளை தொழுகையும் குறிக்கும். உஸ்தான்னு வருதில்ல, அந்த உஸ்தாங்கிறது நடுத்தொழுகையை நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் அங்கே கொடுக்கக்கூடாது, சிறந்த தொழுகை தான் அர்த்தம் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த பாடத்தில் விளக்கி இருக்கிறேன். அப்போ சிறந்த தொழுகைன்னு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பில் நடுத்தொழுகை தானே போட்டிருக்கிறீன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு என்பதற்கு மேலான சிறந்த தொழுகை என்று விளக்கம் சொல்லிவிட்டு தங்களின் குரான் மொழிபெயர்ப்பில் நடுத்தொழுகை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ 2:238 பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழுகைகளையும் நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அந்த விளக்கத்தில் நடுத்தொழுகை என்ற அந்த கருத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ எது சரின்னு கேட்குறாரு. நடுத்தொழுகைன்னு இருக்குல்ல, இது எதனால எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால், ஒரு நாளுடைய ஆரம்பம் மகரிபு தான் என்று மார்க்கம் சொல்கிறது. மகரிபில் இருந்தால் ஒரு டேட் ஆரம்பமாகும். அப்படி அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களெல்லாம் நான் சொன்ன அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வேண்டாம், இதில் முதல் கமாண்டில் உங்களுக்கு போட்டு விட்றேன். எடுத்து பார்த்துங்க, கமாண்ட் செஷனில் அந்த ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்கிறங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுபுகிலேருந்து நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. அவங்க இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள், நடுத்தொழுகை பேணிக்கொள்ளுங்கள்னு வருது. நடுத்தொழுகை என்பதை ரசூல்லா விளக்கம் கொடுக்கும் பொழுது அசர் என்று விளக்கம் கொடுத்து விட்டார்கள். அவங்க வாதத்தை கவனிக்கணும். நடுத்தொழுகையை பேணிக்கொள்வதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நடுத்தொழுகை சலாத்துல் உஸ்தா, நடுத்தொழுகை என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அசர் தொழுகை என்று ஹதீஸில் வந்துருச்சு. அசர் நடுத்தொழுகையாக இருக்குமே. ஆனால் முதல் தொழுகை எது? நடுனா 5ல் நடு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கிட்ட இருக்கணும். 3ல் நடுவுன்னா இங்கிட்டு ஒன்று இருக்கணும். 5 தொழுகையில் நடுன்னு சொன்னால் அப்போ அசர் நடுவாக இருக்குமே. ஆனால் அசருக்கு பிந்தி 2 தொழுகை இருக்கணும், அசருக்கு முந்தி 2 தொழுகை இருக்கணும். அசருக்கு பிந்தி என்ன இருக்குது? மகரிப் இஷா இருக்கிறது. அசருக்கு முந்தி என்ன இருக்குது? ஃபஜர் லொஹர் இருக்கிறது. அப்போ அசருக்கு முந்தி 2 இருக்கிறதுனால அப்போ முதல் தொழுகை ஃபஜ்ரு, 2வது தொழுகை லொஹரு, 3வது தொழுகை அசரு. அதுதான் நடுவில் வருகிறது. 5ல் 3வது தான் நடுவு. எப்போதுமே 5 பொருளை வச்சுக்கிட்டிங்கன்னா நடு எதை சொல்லுவோம்னா 3வதாக இருக்கிற நடுவுன்னு சொல்லுவோம். அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டு நடுத்தொழுகைங்கிறது அசர் தான் என்று சொல்ல விளக்கம் கொடுத்ததுனால சுபுகு தான் முதல் தொழுகை என்று ஆகிறது. சுபுகு முதல் தொழுகை ஆகுமேயானால் நாளின் ஆரம்பம் சுபுகு தான் இப்படின்னு ஒரு சாரார் வாதிடுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்றமாக நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வழக்கம் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை வைத்து கொண்டு சொல்லும்போது சில ஆளுகளுக்கு சரி மாறிப்படும். அதை விளக்கும் போது தான் நம்ம சொன்னோம். அந்த டாபிக் விளக்கும் போது அந்த சகோதரர் கேட்ட விளக்கத்தை கொடுக்குறோம். நடுத்தொழுகைன்னு நீ தமிழில் சொன்னால் இது விளங்காது. அரபியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உஸ்தா. உஸ்தாங்கிற வார்த்தை வந்திருக்குது. இந்த உஸ்தாங்கிறது கிராமர் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான சொல்லு இது. கம்பேரிட்டிவ்னா மிகன்னு சேர்த்துக்கணும். அதாவது உதாரணமாக அக்பர்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரியவன், பெரியவன் அர்த்தம் செய்யக்கூடாது. அக்பருங்கிறது மிகப்பெரியவன். அவனுடைய பெண்பால் குபுரா, மிகப்பெரியவள். குபுரா, உஸ்தா, அது வரைவாக இருக்கு பாருங்க. அந்த உஸ்தாங்கிற ஒரு சொல் அமைப்பு இருக்குதுல்ல, அது இஸ்மு தஃப்லீல் என்ற, அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரிங்கிற ஒரு வகையில் உள்ள ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் இப்னு ஹஜர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு?
இந்த உஸ்தாங்கிறதுக்கு நடுன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது என்று கேட்டால், உஸ்தா என்பது கம்பேரிட்டிவ் டிகிரிங்கிற வகையை சேர்ந்தது, இஸ்மு தஃப்லீல் என்கிற ஒரு வகையை சேர்ந்தது. இஸ்மு தஃப்லீல் வகையை சேர்ந்தீங்க என்று சொன்னால் அந்த மிக என்பது அதில் சேர்க்கப்பட வேண்டும். அக்பருக்கு பெரியவன் அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன், மற்றோட கம்பேர் பண்ணால் இதான் ஃபஸ்ட்டு. கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. கம்பேர் பண்ணி சொல்லும்போது மிகப்பெரியவன் சொல்வது. அஹ்சன் என்றால் மிக அழகானவன், அது மாதிரி வந்து ஒன்று ஒன்றுக்கு அப்படி தான். அசுகர் என்றால் மிகச்சிறியவன், இப்படி வரும். அதை வந்து பெண்பாலாக மாற்றும் என்ன செய்வாங்கன்னா, அக்பருக்கு குபுராம்பாங்க, அசுகருக்கு சுகுராம்பாங்க, அவுசத்துக்கு உஸ்தான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உஸ்தாங்கிறது வந்து இஸ்மு தஃப்லீல்ங்கிற கம்பேரிட்டிவ் டிகிரிங்கிற வகையில் உள்ளது. அதனால் நடுன்றதுக்கு அர்த்தம் வராது. ஏன்னு கேட்டால், நடு என்பதில் வந்து கம்பேரிசன்கிறது கிடையாது. மிக நடுன்னு வருமா? நடுன்னா நடு தானே, இதுக்கு நடுன்னு அர்த்தம் கிடையாது. உஸ்தாவுக்கு கரெக்டாக நீங்கள் இஸ்மு தஃப்லீல் வகையில் அர்த்தம் செய்வதாக இருந்தால் மிக நடுவில் உள்ளதுன்னு அர்த்தம் செய்யணும். மிக நடுன்னு வருமா? நடு என்கிறதுல வந்து மிக இஸ்மு தஃப்லீலாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நடுங்கிறது அடிபட்டு போய்விடும். நடுன்னா நடுதானே தவிர அது மிக நடுவில் உள்ளது, அது கொஞ்சம் நடுவில் உள்ளதுன்னா அது இருக்குமா? அதுக்கு நேரடி அர்த்தம் வந்து உஸ்தாவுக்கு நடுவில் அர்த்தம் செய்யக்கூடாதான். இப்னு சொல்கிறார், நேரடி அர்த்தம் செய்வதாக இருந்தால் மிக நடுவில் என்று தான் அதுக்கு அர்த்தமே. தமிழில் வந்து நடுவில்னு சொன்னால் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. அரபிக்காரன் எப்படி வழங்குவான்னா, உஸ்தாண்டா மிக நடுவில் உள்ளது. அப்போ மிக நடுவு என்பதெல்லாம் தன்மைகளில் தான் வரும். மிக சிறந்தவன், மிக ஒழுக்கமானவன் அப்படின்னா கொஞ்சம் ஒழுக்கமானவன் இருப்பான்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரியவன் சொன்னால் கொஞ்சம் பெரியவன் இருப்பான், ஆனால் இவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம் வரும். மிகச்சிறியவன் என்றால் மிகச்சிறியவன் ஆனால் இவனுக்கு சிறியவன் கொஞ்சம் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு இன்னும் சிறுவர் இருக்கிறார்கள்னு வரும். அது மாதிரி மிக ஒழுக்கமானவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஒழுக்கமுள்ள அப்படிங்கிற அர்த்தமும் வரும். வெறும் ஒழுக்கமானவன் தான் அர்த்தம், இவன் தான் ஒழுக்கமான, மற்றவன் ஒழுக்கமானவன் இல்லைங்கிற வந்துடும். அப்போ மிக என்று போடும்போது என்ன வந்துடும்னு கேட்டால், இந்த தன்மையில் நிறைய இருப்பாங்க, அதில் இது டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பெரிய ஆளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மிகப்பெரியவன் 10 பெரிய 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 10 பேர் வந்து ஒரு 70 வயசுக்காரங்க, எல்லாம் பெரிய ஆளுக்கு. அதில் மிகப்பெரியவன் ஒருத்தன் இருப்பான் 71 வயசுக்காரன். அவன் மிகப்பெரியவன் என்று அவனை வந்து அக்பர்னு சொன்னீங்கன்னு சொன்னால் மீதி உள்ள 9 பேரும் வந்து வெறும் கபீரில் வந்துடுவாங்க, அதுக்கு பிறகு சின்னதில் வருவாங்க. அப்போ மிக என்கிற வார்த்தையை அந்த சொல் வசனில் அந்த வடிவத்தில் ஒரு சொல்லி உருவாக்குனீங்கன்னு சொன்னால் எதில் மிக என்று சொல்கிற மீனிங் இருக்குமோ அதில் தான் அதை சொல்லணும். உஸ்தாவில் நடு என்பதிலெல்லாம் மிக குறைவுன்னெலாம் வராது. மிக நடுவில் உள்ளது, கொஞ்சம் நடுவில் உள்ளதுன்னு சொல்லுவாங்களா? நடுன்னா நடு தானே. நடு என்பதெல்லாம் கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளாது. நடுன்னா நடு தான். 3ல் நடு எதுன்னு கேட்டால் 3 தான் நடு. 5ல் நடு என்ன, இதுதான் நடுவு. இது கொஞ்சம் நடுவுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது கொஞ்சம் நடுவு, இது கொஞ்சம் நடுவு, இது ரொம்ப நடுவுன்னு சொல்லுவாங்களா? நடுங்கிற வார்த்தை நடுனால் நடு மட்டும்தான். அப்போ நடுங்கிற வார்த்தையை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் இங்கே போடப்பட்டு மிக நடுன்னு போடப்பட்டிருக்குது. உஸ்தாங்கிற வார்த்தைக்கு நடுங்கிற அர்த்தம் கிடையாது, மிக நடு. அந்த சொல் அமைப்படி சொன்னால் மிக நடுவில் உள்ளதுன்னு வரும். அப்போ இப்னு ஹஜர் கேட்குறாரு, மிக நடுன்னு ஒன்று இருக்கா? அப்போ எதெல்லாம் வந்து இந்த இஸ்மு தஃப்லீலாக மாற்றிடுறாங்களோ அந்த இடத்துல வந்து சிறந்ததுங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். உஸ்தான்னா மிகச்சிறந்த தொழுகை, மற்றது சிறந்த தொழுகை. இது மிகச்சிறந்தது, மற்றவைகள்லாம் சிறந்தது அப்படின்னு அர்த்தம் வரும். இது மிக நடுவில் உள்ளதுன்னா மற்றன கொஞ்சம் நடுவில் உள்ளதா? கொஞ்சம் நடுவுன்னு ஒன்று வருமா? அதில் அந்த மீனிங்கை கட் பண்ண முடியும். அப்படி எப்படி கேட்குறான்னா, இப்னு ஹஜர் சொல்கிற வாசகத்தை பார்க்குறேன். ஹிய இந்த உஸ்தா என்கிற சொல்லு தானீஸில் அவுசத்தி, அவுசத் என்கிற சொல்லின் பெண்பால். ஒல் அவுசத்து, அவுசத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல் ஆறுதல் மின்குள்ளி செய்யின், ஒவ்வொன்றிலும் வந்து மேலானது என்று அர்த்தமாக இருக்கும். ஒலைசல் முராது பிஹி, இதற்கு அர்த்தம் கிடையாது அத்த வசுத்து பயண செய்யினே, 2 பொருளுக்கு நடுவில் இருக்குதுங்கிற அர்த்தம் கிடையாது. இது மேலானதுங்கிற அர்த்தம் தான் இங்கே கொடுக்கணுமே தவிர நடுவில் உள்ள தொழுகைன்னு அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால், இல்லை அன்ன ஃபுலா, ஃபுலா என்கிற வடிவத்தில், அதான் உஸ்தா ஃபுலா குபுரான்னு வருதுல, இந்த வடிவத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து மானாக தஃப்லீல், அதனுடைய பொருள் வந்து தஃப்லீல், கம்பேர் பண்ணுவதாகும். அப்போ ஒலா எம்பனி லி தஃப்லீலி இல்லாமா எக்பலு ஜியாதத்தை ஒன் நக்ஸ,
எதில் கூடுதல் குறைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குமோ அது மட்டும்தான் இஸ்மு தஃப்லீல் ஆக்க முடியும். கம்பேரிட்டிவ் டிகிரி ஆக்குறாருன்னா கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் இருக்க வேண்டும். அப்போ நடுவு என்பதற்கு கூடுதல் குறைவு அது நடுவுன்னா நடுவு தானே. ஒரு ஒழுக்கம் ஒரு பொறுமைன்னு வைங்க, என்னென்னா பொறுமையில் கூடுதல் குறைவு இருக்குமா இல்லையா? நான் ரொம்ப பொறுமை உள்ளவனாக இருப்பேன், ஒருத்தன் கொஞ்சம் பொறுமை உள்ளவனாக இருப்பான். அப்போ பொறுமை என்பது கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. கோபம்ங்கிறோம், கோபம்ல எல்லாம் சமமாக இருப்பாங்க. இவன் கடும் கோபக்காரன், இவன் சாதா கோபக்காரன் இருக்குதானே செய்யுது. அப்போ கோபம்னு சொன்னீங்கன்னு வைங்க, அதில் நீங்கள் இஸ்மு தஃப்லீல் போட்டிங்கன்னு சொன்னால் அகுலபு ரொம்ப கோபக்காரன் அர்த்தம் போட்டிங்கன்னா அது ஓகே தான். ஏன்னு கேட்டால் கோபக்காரனில் ரொம்ப கோபம் உள்ளவனு இருப்பான், கொஞ்சம் கோபம் உள்ளவனு இருப்பான்னு வந்துடும். அப்படி இல்லாமல் இந்த நடுங்கிற அர்த்தம் தரக்கூடிய சொல்லை எடுத்துட்டு அதை நீங்கள் இஸ்மு தஃப்லீலாக மாற்றினீங்கன்னா இஸ்மு தஃப்லீல் அங்கே செத்து போயிடும். ஏன்னு கேட்டால் மிக நடுங்கிறது கிடையாது. நடுங்கிறது நடு தானே தவிர மிக நடுவுங்கிறது கிடையாது. அப்போ மிக நடுங்கிறதுக்கு எப்போ அந்த அர்த்தம் வரலையோ அப்போ சிறந்ததுங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். நடுவுடைய அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ இதையும் நடு நீங்கள் ஒத்துக்கிறணும். அதாவது இது மிக நடுவு, லொஹர் கொஞ்சம் நடுவு, அப்போ தானே மிக நடுவுன்னு சொல்ல முடியும். உஸ்தாங்கிற சொல்லுக்கு மிக நடுவில் உள்ளதுன்னு அர்த்தம் செய்யணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் மூலத்துடைய சொல் அமைப்பு அப்படி தான் இருக்குது, நடுவுன்ற அர்த்தத்தில் வரலது. மிக நடுவில் உள்ளதுன்னு நீங்கள் அர்த்தம் செய்யணும். ஏன்னா அந்த சொல்லு இஸ்மு தஃப்லீல், அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியே உள்ள ஒரு வாசகம். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் உள்ள வாசகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிக சேர்க்காமல் அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ அவுசத் என்றால் மிக நடுவில் உள்ளவன், உஸ்தா என்றால் மிக நடுவில் உள்ளவள். இது தொழுகையாக இருக்கனால மிக நடுவில் உள்ளது ஆகிறனே அர்த்தம் செஞ்சுக்கிறணும். அப்போ உஸ்தாவுக்கு அர்த்தம் என்னது? மிக நடுவில் உள்ளதுன்னு முதல் அர்த்தம் செஞ்சிடணும். செஞ்சுட்டு சிந்திக்கணுமா, ஏன்ப்பா மிக நடுவுன்னு வருமா? நடுங்கிறதுனால ஒன்று தானேப்பா இருக்கு, அதில் அப்படி மிக குறைவுங்கிற எங்கே இருக்குது? அதனால இந்த உஸ்தாவில் இந்த வசனில் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அதில் இஸ்மு தஃப்லீலுங்கிற அர்த்தம் செத்துரும், சிறந்ததுன்னு அர்த்தம் கொடு அப்படிங்கிறார். ஏன்னா உலா எம்பனியில் தஃப்லீலி இல்லாமா யக்பலு ஜியாதத்தை ஒன் நொக்ஸ, கூடுதல் குறைவு எந்த தன்மையில் இருக்குமோ அதில் தான் இஸ்மு தஃப்லீலுங்கிற கருத்து கொடுக்க முடியும். வல் வஸ்து, இந்த இடத்துல வஸ்து என்று சொல்வ, வஸ்துலேருந்து அவுசத்து வருது, உஸ்தா வருது. இந்த வஸ்து என்று சொல்வது மனல் ஹியாரி, சிறப்பு என்கிற அர்த்தத்தில் தான் உள்ளது. ஒல் அதுலி, சரியானது நேரானது என்ற அர்த்தத்தில் உள்ளது. எக்பலுகுமா, இது கூடுதல் குறைவை ஏற்றுக்கொள்ளும். சிறந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ அசர் சிறந்த தொழுகை, இதெல்லாம் இது மட்ட தொழுகை கிடையாது, இது கொஞ்சம் சிறந்தது, இதெல்லாம் கொஞ்சம் சிறந்தது. எல்லாமே சிறந்ததாக இருக்கும் பொழுது தான் அதில் ஒன்றை மிகச்சிறந்ததுன்னு சொல்லுவோம். மற்றெல்லாம் மட்டம்னு அர்த்தம் வராது. இது மிக சிறந்தது. சுபுகுலவரும் சிறந்தது தான், மகரிபிசாவும் சிறந்தது தான். மிக சிறந்தது எது? அசரு. மிகச்சிறந்தன்னு சொல்லும் பொழுது மற்றவைகளும் சிறந்ததுங்கிற கருத்து அதில் வருகிறது. அது ஓகே, அப்போ மிகச்சிறந்தன்னு அர்த்தம் அதை கொடுத்துடணும். அப்படி இல்லாமல் மிக நடுவுன்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அஞ்சையும் நீங்கள் நடுவுன்னு ஒத்துக்கிறணும். அப்போ இதுதான் இது மிக நடுவு, இது கொஞ்சம் நடுவு, இது அது கொஞ்சம் நடுவுன்னா அப்போ ஒன்றில் உள்ளது நடுவுண்டு ஆயிரும். இப்படி வருமா? எவனா சொல்லுவானான்னு கேட்குறாரு. அப்போ இஸ்மு தஃப்லீல் என்பது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான். உஸ்தாங்கிற வார்த்தை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வசன்னா அந்த சொல் அமைப்பு இருக்குல்ல, ஓலா, குபுரா, உஸ்தா, சுகுரா, ஹுசுனா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இஸ்மு தஃப்லீலில் கம்பேரிட்டிவ் டிகிரி. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் மிகங்கிற அர்த்தம் இங்கே பொருந்தாத காரணத்தினால், ஏன்னா மிக நடுவுக்கு என்பது மிக குறைவுங்கிறது கிடையாது. நடுவு மட்டும்தான், ஒன்று தான் நடுவு. கோடி பொருளை வச்சா 1 கோடியை 1 இருந்துச்சுன்னு சொன்னால் 50,01,000 தான் நடுவு. 1 கோடியே ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, 1 கோடி + 1 இருக்குது. அப்போ நடுவில் உள்ளது எது? 50 லட்சம் கடந்து இந்த பக்கம் 50 லட்சம் போய் நடுவில் 1 இருக்குமே, அந்த 1 தான் நடுவே தவிர அதுக்கு பக்கத்தில் உள்ளலாம் கொஞ்சம் நடுவுன்னு வருமானம் வராது. அது 1 தான் நடுவு. அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறதுனால உஸ்தாவுக்கு அர்த்தம் சிறந்த தொழுகை, நடு தொழுகை என்று நீங்கள் மிக நடுவுங்கிறது தான் அதுக்கு அப்போ நேரடியாக இருக்கிறது, மிக நடுங்கிறது கிடையாதுங்கிறதுனால இதை சிறந்த தொழுகை தான் அர்த்தம் செய்யணும்னு சொல்கிறார். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் 5 தொழுகையில் அசரு சிறந்த தொழுகை, அசரை தான் அது குறிக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. அந்த உஸ்தாங்கிறது அசரைத்தான் குறிக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நடுவில் இருக்கிறதுனால அது குறிக்கவில்லை, சிறந்ததுங்கிறலாம் குறிக்கிறது. சிறந்தன்னு குறிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சுபுகன்லாம் வரையலாது. ஃபஸ்ட்டு சுபுகன் என்ன? நடுவுண்டு ஒத்துக்கிட்டா தான் இது ஃபஸ்ட்டு சுபுகண்டு வரும்.
மிக நடுவுங்கிறது கிடையாது ஆயிரும் பொழுது அது 5 தொழுகை இருக்குப்பா, 5ல் வந்து இது ஃபஸ்ட் தொழுகை, இதில் அந்தஸ்தில் தரஜாவுள்ள டாப்பில் உள்ளது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வந்துட்டதுனால தொழுகையிலேயே முதல் தொழுகை சுபுன்னு நீங்கள் 1 2 3க்கு இதை கொண்டு வந்துடாதீங்க, அதனுடைய தன்மையை குறிப்பதற்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். இதைத்தான் நம்ம அதில் விளக்கி இருந்தோம். அப்போ அவர் கேட்குறார், மொழிபெயர்ப்புடைய போட்டி மொழிபெயர்ப்பில் அப்படி தானே போடணும், விளக்கம் தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர, ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மிக நடுவில்னு வேணால் சேர்க்கணும், திருத்தினோம் இன்ஷால்லா. அடுத்த எடிஷன் நெட்டில் கூட என்ன செய்வோம் இன்ஷால்லா, ஆன்லைன் பிஜேல மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை இன்ஷால்லா என்ன செய்வோம், நான் தொழுகைகளையும் மிக நடுவில் உள்ள தொழுகைகளையும் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த மிகை என்பவருடைய விளக்கத்தை என்ன செய்வோம் இன்ஷால்லா, அந்த விளக்க குறிப்பு போடுவோம்ல, அதுலேயும் நம்ம ஆன்லைன் பிஜேயில் ஆட் பண்ணிடுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அடுத்த எடிஷனில் திருத்தி போட்டுருவோம்.